Hello all, welcome to MGS Automotive. நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண காராக இருக்கலாம், இல்லை முதல்ல நீங்கள் வாங்கின காராக இருக்கலாம், உங்கள் அப்பா தாத்தா உங்களுக்கு தலைமுறையாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காராக இருக்கலாம். அந்த கார் இன்றைக்கி கண்டிஷன் ரொம்பவே பழசாக இருக்கும். ஸோ அந்த காரை இன்றைக்கி லேட்டஸ்ட் கண்டிஷன் மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். இல்லை அன்றைக்கி இருந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கார் இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணலாம். ஸோ MGS Automotive இந்த மாதிரி கார் ரெடி பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். MGS Automotive திருப்பூரில் 9 வருஷம் 3 பிரான்ச்சஸோட 130 காருக்கு மேலே மாடிஃபை பண்ணியிருக்கோம். 60,000 வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட கீ ஸ்பெஷாலிட்டியை கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் ஆன் டைம் டெலிவரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் கிளைண்ட் இருக்காங்க. அவங்களோட வெஹிக்கிள் இந்தியாவில் இருந்தது. ஸோ அந்த வெஹிக்கிள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இங்கே அண்டர்டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி டெலிவரி கொடுத்துருந்தோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ MGS Automotiveல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ எல்லா ஒர்க்ஸுமே நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ வண்டியில் ஒரு பேனல் ரிலேட்டட் டென்ஸ் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் டிங்கரிங் ஒர்க், ஸோ டிங்கரிங் ஒர்க்ஸ், பேனல் லெவலிங், இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே ஹை அண்ட் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டேஜ்க்கு வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணுவோம். அண்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றது. இன்டீரியரில் ஃப்ளோர் டேமேஜாக இருக்கா அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளோரில் ரஸ்ட் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ளோர் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரிங் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்டீரியர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரீ பெயிண்டிங் ஸ்டேஜ் ரெடி பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ MGS Automotiveல ஏசி ரிலேட்டட் ஒர்க்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கண்டென்சர் யூனிட்லேருந்து, கம்ப்ரஸர்லேருந்து, வால்ஸ் ரிலேட்டட்லேருந்து, ஃப்ரண்ட் ப்ளோயர் யூனிட் வரைக்கும் எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி MGS Automotiveல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் அண்டர் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஸ்ட் இருக்கிறது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அண்டர் பாடி ஆன்டி ரஸ்ட் ரப்பர் கோட் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம் நம்ம சைலன்சர் தவிர. ஸோ இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அண்டர் பாடியில் ரஸ்ட் எதுவுமே ஃபர்தராக ஏறாமல் உங்களுக்கு லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஹப் அண்ட் கேலிப்பரில் ரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஹப் அண்ட் கேலிப்பரில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 200 டிகிரி வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஹீட் நம்ம ஹப் அண்ட் கேலிப்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸோட லைஃப் ரொம்ப நாள் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்யூவியில் நீங்கள் 7 பேர் 8 பேர் நீங்கள் போகும்போது வண்டி அண்டர் பாடி உரசாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரிங் பஃபர்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு காம்போனன்ட் நம்ம கொடுப்போம். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச் உங்களுக்கு வண்டி ஹைட்டான மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர், குழியில் ஸோ எந்த ஒரு அடிபடுற சவுண்டுமே உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு இன்சைடில் கேட்காது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரீ பெயிண்டிங் ஸ்டேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சோடனே வெஹிக்கிள் நம்ம கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பூத்துக்குள்ளே நம்ம லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட பெயிண்ட் பூத் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெயிண்ட் பூத். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் ஒரு எஸ்யூவி கார் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கார் உள்ளே லோட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும்போது தான் ஒரு எஸ்யூவி கார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். டோர்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஆள் சைடில் நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு இங்கே இடம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் பூத்தில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக முடியும். அண்ட் ஈவன்னஸ் உங்களுக்கு த்ரூ அவுட்டில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பெயிண்ட் ஈவனாக கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பேசிங் இருக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி பெயிண்ட்ஸ், DuPont அப்படின்ற பிராண்டு. நாட் ஓன்லி பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேம் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் கன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப் ஆஃப் கன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே யூரோப்பியன் கன்ஸ் அண்ட் ரொம்பவே ப்ரீமியமான கன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெயிண்ட்டோட ஸ்ப்ரே நல்ல ஈவனாக உங்களுக்கு பெயிண்ட் பாடியில் படும். அண்ட் இதனால் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் பெயிண்ட்டோட எஃபெக்ட்ஸ் ரொம்பவே ஃபேபுலஸாக ஃபினிஷிங் வரும். ஒன்ஸ் பெயிண்டிங் ப்ராசஸ் அண்ட் கிளியர் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் பேக்கிங் பண்ணுவோம். நம்ம பேக்கிங் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் நம்ம ஹீட் பண்ணுறது. ஸோ பெயிண்டிங் ப்ராசஸ் முடித்து இந்த பேக்கிங் நம்ம பண்ணும்போது பெயிண்ட் மெட்டல் பாடியில் நல்லா ஹார்டாக ஒட்டும். ஸோ அதனால் உங்களுக்கு லாங் லைஃப்பில் உங்களுக்கு லாங்கர் ரனில் உங்களுக்கு பெயிண்ட் கரோட் ஆகிறது, பொறியாக வருது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கிளாஸினஸ் ரொம்பவே உங்களுக்கு அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம இப்போ 60 டிகிரியில் நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கூல் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட ஐ லிங்க்கில் நான் உங்களுக்கு பெயிண்டிங் லிங்க் கொடுக்குறேன். MGS Automotiveல எந்தளவுக்கு குவாலிட்டியாக பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் வந்து பெயிண்ட் பூத்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ சாண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சாண்டிங் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு பெயிண்ட் பாடி மேலே இருக்கக்கூடிய அன்ஈவன்னஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கிளாசினஸ் என்ரிச் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இம்போர்ட்டட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக ஈவனாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பாடி மேலே சாண்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை எண்ட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து ஈவனாக இருக்கும். இந்த ஒர்க்கை வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணுறது லோக்கலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட்டு கையில் போட்டு தேய்ப்பாங்க, சாண்டிங் ஷீட்டு. அந்த மாதிரி தேய்க்கும் போது ஈவன்னஸ் வராது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் இருக்கும், இன்னொரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. மிஷினரிஸ் அப்படின்றப்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேனலில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் பேனலில் 1 and 2, தேர்ட் பேனலில் 1, 2, 3 ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் பேனலில் 1, 2, 3, 4. இந்த மாதிரி இந்த 4 லெவல் ஆஃப் சாண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேனல் லெவலிங்லேயே நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இதில் பாலிஷிங் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வெஹிக்கிள் வந்து த்ரூ அவுட் ஈவனாக வந்து சாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்ஃபேஸஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகும். ப்ளஸ் கிளாசினஸ் என்ரிச் ஆகிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிஷிங் ப்ராசஸ். ஸோ இந்த பாலிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 லேயர் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கெமிக்கல். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சாண்டிங் பண்ண மார்க்ஸை வந்து அன்ஈவன்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அடுத்த ப்ராசஸ் எல்லாமே கிளாசினஸ் என்ரிச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பெயிண்டிங் முடிச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு வெஹிக்கிள் சர்ஃபேஸ் வந்து கண்ணாடி மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வண்டியிலேருந்து ஒரு 4 அடி 5 அடி தள்ளி நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே உங்களுக்கு பெயிண்ட் பாடி மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபினிஷ்டு வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து பிரில்லியன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். வெஹிக்கிள் ரொம்பவே ஃபேபுலஸாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ டைப் 4 கன்வெர்ட்டட் பிரில்லியன்ட் சில்வர் வெஹிக்கிள், எம்ஜிஎஸோட ப்ரீமியம் ஃபினிஷ். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு ஹெட்லைட் வந்து நம்ம ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் படி கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ சைட் வியூ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அந்த பம்பரோட ஃபினிஷிங், ஃபெண்டரோட ஃபினிஷிங், ஹெட்லைட் ஃபினிஷிங் அண்ட் ஃபெண்டர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வெஹிக்கிள் வந்து எம்ஜிஎஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த ஃபிட்மெண்ட் அண்ட் பெயிண்டிங் குவாலிட்டி. ஸோ வண்டி வந்து புது வண்டி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரீபெயிண்டட் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே உங்கள் மைண்டில் வந்து கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னோவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்யூவிஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் 35-40 லட்ச ரூபா போட்டு புது கார் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பழைய வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்களுக்கு அந்த புது கார் எடுக்கக்கூடிய அந்த டவுன் பேமெண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்லேயே வந்து உங்கள் வெஹிக்கிள் இன் அண்ட் அவுட் வந்து நீங்கள் ஃபேபுலஸாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எம்ஜிஎஸில் ரெடி பண்ணி தரோம். அண்ட் இது எஸ்யூவி காரோ இல்லை இன்னோவா மட்டுமே கிடையாது. மார்க்கெட்டில் எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் பண்ணலாம். ஆல்டோ, ஷிஃப்ட்டு, வென்டோ, போலோ இந்த மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபேபுலஸாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வெஹிக்கிளோட ரியர் வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ரியர் வியூவில் வந்து உங்களுக்கு டெயில் லைட்ஸ், டைப் 4க்கான எண்ட் டு எண்ட் க்ரோம்ஸ் எல்லாமே ஃபேபுலஸாக கொடுத்துருக்கோம் நம்ம. அண்ட் இந்த வெஹிக்கிளில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெயிண்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ அது சில்வர் கலர் அண்ட் லைட்டாக க்ளவுடியாக இருந்தனால அந்த க்ளவுடி நேச்சர் எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பெயிண்ட் பாடியில் வந்து கண்ணாடி மாதிரி நல்லா விசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹெட்லைட் கார்னரிங் நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஹெட்லைட்ஸ் அண்ட் பம்பர்ஸோட ஃபினிஷிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம், ஹை பீம் அண்ட் லோ பீம் வித் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் எல்இடிஸ் போகும்போது உங்களுக்கு வெளிச்சம் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு நைட்டு டிரைவிங் அப்போ. இப்போ நீங்கள் பார்க்குறது லோ பீமோட ஆங்கிள் ப்ளஸ் ஹை பீமோட ஆங்கிள். ஸோ லோ பீம் எப்போவுமே வந்து ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ தட் ஆப்போசிட் வெஹிக்கிள் வரும்போது உங்களுக்கு இம்பாக்ட் ஆகாமல் இருக்குது, டிரைவருக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சர்டன் ஆங்கிளில் நம்ம செட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் ரியரில் பார்க்குறது வந்து உங்களுக்கு டெயில் லைட் டைப் 4ஓடது ப்ளஸ் வந்து க்ரோம் ஆக்சசரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு க்ரோம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது வந்து வெஹிக்கிளுக்கு வந்து எப்போவுமே ஒரு எலகன்ட் லுக் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாஸ் சன் ஃபிலிம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆன்டி கிளாஸ் சன் ஃபிலிமோட கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நைட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஹை பீம் வந்து இறக்க மறந்து ஓட்டிகிட்டு வருவாங்க, உங்களுக்கு அது ஒரு டிரைவிங் இஷ்யூவாகவே இருக்கும். ஸோ அது பெருசாக தெரியக்கூடிய லைட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சின்னதாக உங்களுக்கு காமிக்கும் இந்த ஆன்டி கிளார் சன் ஃபிலிம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டி கிளார் சன் ஃபிலிம் வந்து 100% டிரான்ஸ்பரண்டாக ஓட்டும்போது உங்களுக்கு வந்து டிரைவிங்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் சைட் அண்ட் ரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கூலிங் நிற்கக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவ்டு நார்ம்ஸில் இருக்கக்கூடிய சன் ஃபிலிம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி கூலிங் வந்து மெயின்டைன் ஆகும்போது வண்டி மைலேஜ் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் வந்து
நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் ஓட்டும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சீட்ஸ் இதெல்லாம் வெளுத்து போகாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போ சைடில் வந்து க்ரோம் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டோருக்கு அப்பரில் வரக்கூடிய அந்த ரெயின்வைசர் க்ரோம், லோவர் விண்டோ கார்னிஷ், ஹேண்டில் க்ரோமு, ஸோ எல்லா க்ரோம்ஸுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். எம்ஜிஎஸில் வந்து க்ரோம் ஐட்டம்ஸ்க்கு 1 year வாரண்ட்டி கொடுக்குறோம் நம்ம. பாடியோட க்ரோம்ஸ் அண்ட் சைட் ஸ்டெப் நீங்கள் பார்க்கலாம். எஸ்எஸில் ஃபேபுலஸாக வந்து உங்களுக்கு நம்ம சைட் ஸ்டெப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. இந்த சைட் ஸ்டெப் 3 பேர் ஏறினாலும் வெயிட் வந்து நல்லாவே தாங்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நீட்டாக க்ரோம் ரியர் ஐட்டம்லேயும் வந்து நம்பர் பிளேட் யூ க்ரோம்லேருந்து எல்லா க்ரோம்ஸுமே இந்த வெஹிக்கிளுக்கு என்னென்ன மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ராப்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ராப் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளோருக்கு வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்டீரியர் நம்ம நீட்டாக ரெடி பண்ணியாச்சு 10 வருஷத்துக்கு வர மாதிரி. ஸோ இன்டீரியரும் 10 வருஷம் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் வந்து இந்த டேம்பிங், அதாவது வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் வைப்ரேஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நம்ம டேம்பிங் பண்ணுவோம். அடுத்தது வந்து பேனல் லெவலில் வந்து மல்டிபிள் ஒர்க்ஸ் நம்ம பண்ணுவோம், 3 ஒர்க்ஸ். இது வந்து எம்ஜிஎஸோட ஒரு கீ ஒர்க்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு. நம்ம இது வரைக்கும் 130 வெஹிக்கிள்ஸ்க்கு மேலே இந்த ஒர்க்ஸ் இன்னோவாக்கு மட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து வீக் ஆன் வீக் வந்து புது வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்காக வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகும். ஆடியோஸ்க்கு வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோர் டோர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பயனரில் வந்து காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து 4 டோர்ஸ்க்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் காம்போனன்ட் ஸ்பீக்கர். ப்ளஸ் வந்து ட்வீட்டர்ஸ் வந்து பயனரில் வந்து காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸோடையே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த ட்வீட்டர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த டேம்பிங் மெட்டீரியல் மேலே நம்ம கார்பெட் மேட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல் ஃப்ளோருக்கு வந்து லெதர் மேட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ லெதர் மேட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்கர் லைஃப், 8 வருஷத்துக்கு லைஃப் வரும். இந்த லெதர் மேட் வந்து சிங்கிள் பீஸாக வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபினிஷிங் ஃபைனில் வரும். ஸோ ஃபுல் ஃப்ளோருக்கு வந்து சிங்கிள் பீஸாக வரதுனால தண்ணி அந்த மாதிரி எது கொட்டினாலும் கீழே வந்து உங்களுக்கு இறங்காது. அண்ட் டஸ்ட் இது எல்லாமே ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி இன்டீரியர் வியூ. ஸோ பேனல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி இந்த வெஹிக்கிளோட ஃபினிஷிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபேபுலஸாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஒரு டேன் கலரில் வந்து சீட் கவர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டேன் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை அண்ட் டேன் மெட்டீரியல். இதில் வந்து டியூவல் டோன் ஒரு மெட்டீரியலில் அண்ட் சீட்ஸ் எல்லாமே குஷனிங் ஆட் பண்ணி ஃபேபுலஸாக கொடுத்துருக்கோம். அண்ட் சைட் டோரில் வந்து கிளாத் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் நல்லா எலகெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்விட்ச் பேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டேன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர்ஸில் கம்ப்ளீட்டாக எல்லா பிளாஸ்டிக்ஸுமே நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக எலகெண்ட்டாக வந்து இந்த வெஹிக்கிள் இருக்கும். எக்ஸ்டீரியர் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இன்டீரியரும் நம்ம நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரூஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சீட்ஸ் டிசைன்ஸ் வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோம் ஒர்க்லாம் பண்ணி நம்ம நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே 15 வருஷம் பழைய சீட். ஸோ அந்த சீட்டில் வந்து ஃபோம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா குஷனிங் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ண அந்த டிசைன் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து சீட் கவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட க்ளோசர் வியூ, ஸோ ஒரு ஜென்யூன் லெதருக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் இந்த ஆர்ட் லெதர் மெட்டீரியல். ஸோ ரொம்பவே ஃபேபுலஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் த்ரெட்ஸ் எல்லாமே டியூவல் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். லாங்கர் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக டியூவல் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் மிடில் ரோவோட சீட் கவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 2+1 சீட் அண்ட் இந்த சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது 3rd ரோ சைல்ட் ரோக்கான சீட் கவர்ஸ். அண்ட் இந்த மாதிரி சீட் கவர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு வெஹிக்கிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரி. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து சீட்டில் தான் உட்காந்து ஓட்ட போகிறீங்க. ஸோ ஹை குவாலிட்டி சீட்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்வெட்டெல்லாம் கம்மியாக இருக்கும். ஹீட் அந்த மாதிரி மோஸ்ட்லி ஜென்ரேட் ஆகாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் கவர் வந்து எம்ஜிஎஸில் ஜென்யூன் லெதர் ஸ்டேரிங் கவர் நம்ம கொடுப்போம். கை பிடிக்கிற இடத்துல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வந்து சாலிட்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜென்யூன் ஸ்டேரிங் கவர்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் த்ரெட் நாட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கம்ப்ளீட்டாக உள்ள அப்போல்ஸ்ட்ரீஸ் எல்லாமே டேன் கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே ஃப்ளோர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 70 மேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக டேன் கலரில் 70 கஸ்டமைஸ்ட் மேட். அண்ட் அந்த 70 மேட்டில் வரக்கூடிய காயர் மேட் வந்து சீட்க்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா பயனரில் ஒரு ஹை அண்ட் டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டச் ஸ்க்ரீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸ் அவுட்புட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வந்து இதில் லிமிட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். பட் கிளைண்ட் வந்து மெயினாக ஆடியோஸ்க்காக சூஸ் பண்ண டிவைஸ் தான் இது. அண்ட் இதில் ரிவர்ஸ் கேமரா அண்ட் ஃபோனில் வந்து நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள்
ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கேம் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் இடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ரிவர்ஸ் கேமரா as per the ரெக்குயர்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளில் காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தோம். அதோட ட்வீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 ரோவில் வந்து அவுட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக ரெடியானவுடனே MGS ஆட்டோமோட்டிவில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வைப்ரேஷன், நம்மளோட மெயின் ஒர்க்கே வந்து இன்டீரியரில் நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ வைப்ரேஷன்ஸ் இல்லை சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து 140 நம்ம ட்ரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்பீட் பிரேக்கர், குழியில் இந்த மாதிரி மல்டிபிள் செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. MGSோட குவாலிட்டி வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி அந்த பெஞ்ச்மார்க் குவாலிட்டிஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து டெலிவரிக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த வெஹிக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்கன்னா 10 நாள். ஸோ கிளைண்ட் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ எங்கள் லோக்கலில் வந்து டிரைவர் வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ஓவர் த கால் நாங்கள் கனெக்ட் பண்ணி ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன இன்புட்ஸ் அதெல்லாம் தேவை அப்படின்றது எல்லாமே இந்த 10 டேஸில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு பழைய வெஹிக்கிள் இருக்குது, அந்த வெஹிக்கிள் வந்து எக்ஸிஸ்டிங் கண்டிஷனுக்கோ இல்லை லேட்டஸ்ட் மாதிரி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் தாராளமாக கொண்டு வரலாம். உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அப்ராடில் இருப்பீங்க, ஸோ நமக்கான டைம் டிஃப்ரென்சஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், எந்த ஊர், என்ன வெஹிக்கிள், உங்களோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணணும். நம்ம 2 பேரும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி 2 பேத்துக்கும் ஃபீஸிபிலிட்டியான ஒரு டைமில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் வெஹிக்கிள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி தரோம். மார்க்கெட்டில் உங்கள் வெஹிக்கிள் எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, பழைய அம்பாஸ்டர் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஸ்டேஜுக்கு ரன்னிங் கண்டிஷனுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கொண்டு வந்து தரோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.